எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. தனா அக்கா வாங்க. எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதாம்மா கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? சமைக்கலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. தனா சாதம் வச்சுட்டேன், குழம்பு கூட்டு இருந்தா கொஞ்சம் கிடைக்குமா? இருக்குக்கா. உங்க 2 பேருக்கு மட்டும் இருந்துச்சுன்னா வேணாமா? இல்லக்கா, இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமா தான் வச்சேன். இருங்க எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் தனா. அக்கா, தனா சமையல் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா தினமும் அதான் சாப்பிடணும்னு அடம் பிடிப்பீங்க. சரிம்மா, நான் வரேன். என்னது இது? உப்பு உரப்பு எதுவுமே இல்லாம இருக்கு. உப்பு போட மறந்துட்டாளா? இல்ல எப்பவுமே இப்படிதான் சமைக்கிறாளா? இவங்க 2 பேரும் என்ன சன்னியாசி வாழ்க்கையா வாழ்றாங்க? ஏன்டா இப்படி பொய் சொல்ற? ஏய், பொய்யலாம் இல்ல, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அக்கா வந்து இப்பதான் கேட்டுட்டு போறாங்க. என்ன குழம்புல உப்பு காரம் எதுவுமே இல்லையேன்னு சொல்றாங்க. அப்போ பிடிக்காம தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல? தனா, உனக்கு சமைச்சு பழக்கம் இல்ல. அத்தை கிட்ட நீ கேட்டு கேட்டு சமைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கா நீ இவ்வளவு ட்ரை பண்ற, உன்னை போய் நான் எப்படி குறை சொல்ல முடியும்? இதுல உப்பு காரம் சேர்க்கலனாலும் உன் அன்பை சேர்த்து கொடுத்துருக்கல்ல, அதுல இருக்கிற டேஸ்ட் வேற எதுலயுமே வராது. உனக்காக நான் இன்னும் நல்லா சமைக்க ட்ரை பண்றேன். உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நீ என்ன இங்க சமையல் போட்டிக்கா வந்திருக்க? இந்த சமைக்கிறது, வீட்டு வேலை செய்யறது இதெல்லாம் உன் வேலை இல்ல. நீ பேட்மிண்டன்ல பெரிய பிளேயர் ஆகணும், அதுல ஃபோக்கஸ் பண்ண. உன்னை ஒரு பெரிய பிளேயர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையும் என்னோட கடமையும் அதான். நீ பிறந்ததுல இருந்து மாமா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டு வந்துட்டோமேன்னு எனக்குள்ள ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. கதிர், அதெல்லாம் எதுவுமே இல்ல. தானா, நீ இல்லைன்னு சொன்னாலும் உண்மை அதுதானே. மாமாவும் நீயும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். நீங்க 2 பேரும் மறுபடியும் என்னைக்கு சேர்றீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். மாமா நினைச்ச மாதிரி நீ பெரிய பிளேயரா வரணும். அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். தானா, எனக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறல்ல, உனக்கான அது கூட செய்ய மாட்டேனா? நீ கவலைப்படாத கதிர். அப்பா உன்னையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏத்துப்பாரு. நீயும் பிசினஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறுவோம். சரி, இந்த எவ்வளவு நேரம் தான் நீயே சாப்பிடாம இருப்ப? டேய், எனக்கே இது பிடிக்கல. நீ எப்படிதான் சாப்பிடுறியோ? சாப்பிடு. அம்மா, வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே தாலி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வழக்கமா நம்ம குடும்பத்துல செய்யற மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க? ஆமாமா, எப்பவும் பண்றது தானே. ஜானகி, வாங்கிக்க.
இந்தாங்கம்மா. நான் அப்புறமா சிவாவை அனுப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேங்கம்மா. வாங்க. என்னம்மா, எதுக்கு புதுசா தாலி செய்ய சொல்லிருக்கீங்க? சாருக்கு தான் நம்ம அன்னைக்கே செஞ்சுட்டோமே. ஜானகி காரடைய நொம்புக்கு தாலி காணிக்க கொடுக்கறதா வேண்டியிருக்கா, அதுக்காக தான் செஞ்சிருக்கு. அப்படியாம்மா? ஆமாண்ணே, அவரோட ஆயுஷமும் நல்லபடியா முடிஞ்சா தாலிய காணிக்கையா காரடைய நோம்பல அம்மனுக்கு கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் புது தாலி செய்ய சொல்லியிருந்தேன். சரி சரி சரி. இப்படியெல்லாம் கூட காணிக்க கொடுக்கறதுக்கு இருக்கா? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. பத்மா, அதெல்லாம் குடும்பம், புருஷன், குழந்தைங்கன்னு எப்பவுமே குடும்பத்தை பத்தியே அக்கறைப்படுற ஜானகி மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குடும்பத்துல பிரச்சனை பண்றது, தூண்டி விடுறது, சொத்தை கேட்கறது, அப்புறம் அடுத்தவங்க சொத்தை வாங்குறதுக்கு கையெழுத்து போட ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறது, இளஞ்சோடிகளை பிரிக்கிறதுக்கு பிளான் போடுறது, அப்படி இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. யார சொல்றீங்க இப்போ? யார் இதெல்லாம் பண்றாங்களோ அவங்கள சொன்ன. இப்ப என்ன, எனக்கு குடும்பத்து மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, சொல்லித்தான் தெரியணுமாக்கும். ஏண்டி, தங்கச்சி மச்சான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுது, அதுக்கு போய் 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்க 2 பேருக்கும் தான் இதெல்லாம் என்னைக்குமே தோணாது. அண்ணா, நாங்க என்னமோ இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி சொல்றீங்க. இவருக்கு ஒரு வேலையே இல்ல பார்வதி.